தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக பல ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கு? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்திருந்தது. தற்போது நேற்று இரவு பெய்த கனமழை சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வந்தது. அதிகபட்சமாக திருவையாறு பகுதியில் 117 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து பாபநாசம், அதிராப்பட்டினம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, நெய்வாசல், தென்பாதி, கீழணி ஆகிய பகுதியிலும் அதிகபட்சமாக மழையானது பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் திருவோணம், சூரக்கோட்டை, பாபநாசம், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான தாளடி நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எந்திரம் மூலம் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கை அறுவடை செய்ய முடியாத நிலையும் உள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 35,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள், தொடர்ந்து மழை நீடித்தால். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.